ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்கின் ஸ்மூத்தனிங் பண்ணுறது எப்படி, அதுவும் 20 செகண்ட்ஸில் எப்படி ஃபாஸ்ட்டாக ஸ்கின் ஸ்மூத்தனிங் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக நீங்கள் ஸ்மூத்தனிங் பண்ணுறப்ப ப்ரஷ் யூஸ் பண்ணணும், தென் நீங்கள் ஹீலிங் யூஸ் பண்ணணும், தென் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். மேபி ஒரு இமேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ½ hour கூட ஆகலாம். ரொம்ப மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கரெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு ஈஸியான ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் அதை ஆல் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். இது உங்கள் ரெடி டு டிசைன், கிரியேட் யுவர் ஓன் டிசைன் வித் அஸ். ஃபஸ்ட் நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நான் அதில் 2 இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ், அந்த ஸ்கின் டோன்ஸ்லாம் அப்படியே தெரியும் உங்களுக்கு. இதை நம்ம ஸ்மூத்தனிங் பண்ண போகிறோம் இந்த இமேஜில். தென் இன்னொரு இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னில் நிறைய மார்க்ஸ் இருக்கும். இந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறோம், ப்ளஸ் நம்ம ஸ்மூத்தனிங் பண்ண போகிறோம். ஸ்கின் கரெக்ஷன் ப்ளஸ் ஸ்மூத்தனிங் இது ரெண்டையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த இமேஜை ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. Ctrl+J ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் ஒரு டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் ஆகும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தென் Ctrl+I ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ரே லேயர் மாதிரி ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணும். தென் பிளெண்டிங் மோட் போய்க்கோங்க. அதில் விவிட் லைட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர்ஸ் போய்க்கோங்க. போயிட்டு அதில் அதர்ஸ், தென் ஹை பாஸ் ஃபில்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் ரேடியஸ் 24 வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. தென் சேம் ஃபில்டர்ஸ் போய்க்கோங்க. அதில் பிளர், காசியஸ் பிளர். உங்கள் பிளர் 3 அப்படி இல்லைனா 4, இந்த 2 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். நான் 4 வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த லேயர் உங்கள் ஸ்கின்னை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆகிருக்கும். ஹேரில் அந்த டீட்டெயில் தேவைப்படுற இடத்துலலாம் அந்த இது அப்ளை ஆகிருக்கும். அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இந்த லேயரை அப்படியே ஒரு இன்வெர்ட் மாஸ்க் எடுத்துக்கலாம். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னா இன்வெர்ட் மாஸ்க் எப்பயும் போல தான் மாஸ்கிங்கில் கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரஷ் கலர் ஒயிட் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்மூத் ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷோட சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன் பண்ணிக்கலாம். உங்கள் இமேஜ் சைஸுக்கு ஏற்றாப்பில் வச்சுட்டு இமேஜ் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. சைஸ் பெருசு பண்ணால் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்கின் ஸ்மூத் ஆகிறது தெரியும். எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வேணுமோ ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்ணுக்கிட்ட தென் ஐப்ரோஸ் இது எல்லாத்தையும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் அந்த டீட்டெயில் உங்களுக்கு லாஸ் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. எந்த இடத்துல முக்கியமாக உங்களுக்கு ஸ்மூத்தனிங் வேணுமோ அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் இருக்க இடத்துல ப்ரஷ் சைஸ் சின்னதாக வச்சு பெயிண்ட் பண்ணுங்கள். தென் உங்கள் கையில் வேணால் கையில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது பிஃபோர், இது ஆஃப்டர்.
இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஓவராக இருந்துச்சு, இல்லை எனக்கு இதில் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒப்பாசிட்டியை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மாற்றிக்கோங்க. தென் அவ்வளோதான். இதான் பேசிக் ஒர்க் ஃப்ளோ நம்ம ஸ்கின் ஸ்மூத்தனிங் பண்ண போகிறதுக்கு. 20 செகண்ட்ஸில் பண்ணலாம்னு சொன்னியே, ஏன் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து இன்னொரு வேலை நீங்கள் பண்ணணும். ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது எத்தனை இமேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் டக்குன்னு பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த லேயரை டெலிட் பண்ணிடுவோம். நம்ம டெலிட் பண்ணிவிட்டு ஒரு ஆக்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னா, விண்டோஸ் போய்க்கோங்க, அதில் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் டிஃபால்ட்டாக கொஞ்சம் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி ஃபோட்டோஷாப்பில் இருக்கிறது, அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு புது ஆக்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் நியூ ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த நேமுக்கு வந்து ஸ்மூத் அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன். தென் அது வந்து டிஃபால்ட் ஆக்ஷன் தான். ஃபங்க்ஷன் கீ அப்படிங்கிறது F1லேருந்து F2 வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கீ செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆக்ஷன் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். அது நம்மளுக்கு தேவையில்லை, இப்போதைக்கு நான் அதை விட்டுறேன். தென் ரெக்கார்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுமோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டூப்ளிகேட், தென் Ctrl+I, தென் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் விவிட் லைட், தென் ஃபில்டர் போயிட்டு அதர்ஸ், ஹை பாஸ் 24, ஓகே, தென் ஃபில்டர், பிளர், காசியஸ் பிளர் 4, ஓகே. தென் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு இன்வெர்ட் மாஸ்க். தட்ஸ் ஆல். இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ அந்த ஆக்ஷன் வந்து ஆட் ஆகிருக்கும் உங்களுக்கு, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்மூத் இந்த இருக்குது. இந்த ஆக்ஷனை நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பே இது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் பண்ணிங்களோ அதை பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். கடைசியில் நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும். இப்போ இந்த லேயர் நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு இந்த ஆக்ஷன் நான் ப்ளே பண்ண போகிறேன். ப்ளே பண்ணதுலேருந்து நான் இந்த இமேஜை ஸ்மூத் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு டைமர் வச்சுருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு அது அப்ளை ஆகிடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் ப்ரஷில் ஒயிட் கலர் எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். மற்ற எல்லா ஒர்க்கும் ஃபோட்டோஷாப்பே உங்களுக்கு பண்ணிடுச்சு. எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மூத்தனிங் பண்ணணுமோ அது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஓகே, தட்ஸ் ஆல். திஸ் இஸ் பிஃபோர், திஸ் இஸ் ஆஃப்டர். இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரியும், ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு டீட்டெயில் நிறையா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், பிஃபோர், ஆஃப்டர், ஜஸ்ட் அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம இன்னொரு இதுக்கு டீட்டெயில் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இதுக்கும் அந்த ஆக்ஷன் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், நோ இஷ்யூஸ். நீங்கள் ஜஸ்ட் விண்டோஸ் போய்க்கோங்க, அதில் ஆக்ஷன்ஸ், இந்த ஸ்மூத் அப்படிங்கிற ஆக்ஷனை ப்ளே பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப்பே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஜஸ்ட் அந்த ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். கொஞ்சம் டீட்டெயில் உங்களுக்கு நிறையா இருக்கனால கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் கேர்ஃபுல்லாக அந்த டீட்டெயில்ஸ் இருக்கிறத தொடாதீங்க. நான் டீட்டெயில் ஏரியாஸை மட்டும் ஸ்மெச் பண்ணால் போதும். இல்லைனா தெரியாமல் இந்த இடத்துலலாம் பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பிளாக் கலர் வச்சுக்கோங்க. பிளாக் கலர் வச்சுட்டு ப்ரஷ்ஷில் அப்படியே நீங்கள் இந்த சைடு பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது இன்வெர்ட் ஆயிரும். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் பிஃபோர், திஸ் இஸ் ஆஃப்டர். இதை நான் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உன்னோட ஸ்கின், தென் ரீடச் அண்ட் ஸ்மூத்தனிங் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின். இதே மாதிரி ஆக்ஷன்ஸை நீங்கள் எந்த இமேஜில் ப்ளேஸ் பண்ணி
ப்ளே பண்ணாலும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த ஆக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, அதில் ஆல் ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட், தேங்க்யூ.